இந்த அருமை செல்லக்குட்டிங்களா விளையாடிருப்பீங்க. ஓகேடா, நம்ம இதோட முடிச்சோம்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இதோட தான் முடிச்சிருந்தா வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா செம டயர்டாக அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் போல், போதும் ஓகே. இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்தால் வேலைக்கு ஆகாது, வேலையை வேறு பார்க்கணும், தலைக்கு மேலே வேறு வேலை இருக்குது. சரி ஓகே வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேகே வந்து ஜேகே கேபினுக்கு வரான். கமின் சார். எஸ் கமன். மச்சான் சொல்ல ஜிம்மன், நான் என் கேபினுக்கு வந்திருக்கேன், என்ன விஷயம்? ஏதாவது ஃபைல் ஏதாவது சைன் பண்ணணுமா? இல்லை மச்சான், ஃபைலு கொடுக்க வரலடா நான். உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்டாருடா. என்ன அந்த மனுஷன் என்னை எதுக்கு கூப்பிட்றான்? என் அப்பனுக்கு வேறு வேலையே இல்லையாடா? பார்த்தாலும் என்னையே நொட்டிக்கிட்டே தான் இருப்பானா? உனக்கு வேறு மயிரே இல்லையா? வேறு மயிர் வேலையே இல்லையா உனக்கு? என்னவா அவனுக்கு தெரியல மச்சான். நீ வந்து என்ன எதுன்னு கேளு. ஆனால் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார், அதான் நான் வந்தேன். உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன். கையோடு வேறு கூட்டிகிட்டு வர சொன்னார். மச்சான் ப்ளீஸ்டா வாடா. நீ வரலன்னு நினச்சிக்கோயேன், ஏன் கூட்டிகிட்டு வரல காஜு குஜுன்னு அசிங்கப்படுத்திடுவார்டா. இந்த ஆஃபீஸ் முன்னாடியே வச்சு அசிங்கப்படுத்திடுவார். ப்ளீஸ்டா மச்சான். சரி வந்து தொலைக்கிறேன் இரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஜிமினும் ஜேகேவும் வந்து அவங்க அப்பா கேபினுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஜேகே அவங்க அப்பா கேபினுக்கு. ஒரு நிமிஷம் நில்றான். என்னடா இப்போ என்னாச்சு? என்ன எதுக்கு நிற்க சொன்னேன்? என்ன விஷயத்துக்கு நிற்க சொன்னேன்? மச்சான் இருடா, நான் மேக் கமின் கேட்டுட்டு நம்ம உள்ளே போகலாம். என்னது மேக் கமின்? நான் கேட்கணுமா அந்த மனுஷனுக்கு? இதெல்லாம் முடியாது, நான்லாம் கேட்க மாட்டேன். மச்சான் ப்ளீஸ்டா ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா, உன் ஜிம்மினுக்காக. ஸோ சொல்லி தொலைக்கிறேன் போதுமா? சரி ஓகே. கமின் சார். எஸ் கமின். வா ஜேகே. உன்னை கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, இப்போ தான் வர. எனக்கு வேலை இருந்துச்சு, அதான் இப்போ தான் ஜிமின் வந்து என் கேபினில் வந்து சொன்னான். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே வேலை பார்த்துக்கிட்டியா இல்லை பொய்யா நடித்து பொய் சொல்கிறியா? இங்கே பாரு பங்காரனே, வேண்டாம். நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், வேண்டாம். வெறுப்பேற்றுன்னு நினச்சிக்கோ. அப்புறம் கூட கொஞ்சம் நான் வெறுப்பேற்றுறதா இருக்கும், பரவாயில்லையா? டேய் நான் குரல் வசத்துது பங்காரன். மரியாதை கொடுத்து பேசு. உன்னெல்லாம் அப்பன்னு சொல்லவே எனக்கு வாய் கூசுது. இல்லை அப்பங்காரன் வேற சொல்லணுமா? முடியாது, சொல்லலாம் முடியாது. நாய் வேணால் கூப்பிட்டா? பொறுக்கி, நாய், எச்சக்கழுத அந்த மாதிரி கூப்பிட்டா? டேய் என்ன பேசுகிறேன் நீனு? அப்பாவை இப்படிலாம் பேசுகிறியே, உனக்கு வாய் கூசலை? கூசவே இல்லை. எப்படி கூசும்? கூசலை, சத்தியமாக கூசலை. வேணா நான் தலையில் எடுத்து ப்ராமிஸ் பண்ணி சொல்லவா கூசலைன்னு? உன்னை போய் கூப்பிட சொன்னேன், என்ன சொன்னேன்? அப்போ என்ன மைதி என்னை கூப்பிட சொன்னேன்? ஜிம்மினை விட்டு சொல்ல, என்ன விஷயம்? எதுக்கு என்னை கூப்பிட்ட? ஒன்றும் இல்லையா? சரி நான் போகிறேன். டேய் நில்றா, நான் உன்னை போவே சொல்ல. ஷோபா வரவும் சொல்கிற, ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேங்கிற, சண்டைக்கும் வர, பேச்சும் கொடுக்குற, அதுவும் திட்டுற. இதெல்லாம் பண்ணு, ஆனால் வந்த விஷயத்த மட்டும் சொல்லாத. சும்மா பம்புந்துக்கிட்டே இரு. என்ன விஷயத்தை கூப்பிட்டா சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. எனக்கு என் கேபினில் நிறைய வேலை, சுற்றி போட்ட வேலை, போன வேலை இருக்குது. நான் அதை பார்க்குறதா உன்கிட்ட பேசி இப்போ நேரத்தை கடத்துறது தான் எனக்கு தெரில. ஒழுங்காக சொல்லு, என்ன மையத்துக்கு என்னை கூப்பிட்டேன்? இந்த ஃபைலை சைன் பண்ணு. எதுக்கு இந்த ஃபைலில்? எதுக்கு நான் எதுக்கு சைன் பண்ணோம்? ஃபைலை சைன் பண்ணு தான் நான் உங்களை சொன்னேன் ஜேகே. இப்போ என்ன இந்த ஃபைல் சைன் பண்ணோம், அதை தானே கொடுத்து தொலை. ஆனால் நான் படித்து பார்த்துட்டு தான் சைன் பண்ணுவேன். படித்து பார்த்துட்டு தான் சைன் பண்ணுவியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ சைன் மட்டும் பண்ணு. நான் சொன்ன வேலையை மட்டும் பண்ணுறேன். முடியாது, நான் இப்படி தான் படித்து பார்த்து தான் சைன் பண்ணுவேன். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து படித்து பார்க்கலாம். ஃபைலை படித்து பார்த்துட்டு அப்படியே வந்து சைன் போட்டுட்டு டேபிளில் டொப்புன்னு தூக்கி போடுறான். அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது ஜேகே அப்பாவுக்கு. டேய் கையில் கொடுக்க மாட்டியா? இப்படி வந்து தூக்கி போடுவியா டேபிளில்? இப்படி தான் போடுவேன். என்ன அந்த வேலை முடிஞ்சிச்சுல, சைன் போட சொன்னால் சைன் போட்டேன், அவ்வளோதான், நான் போகிறேன். உன்ட்டெல்லாம் பேசி என் நேரம் தான் கடந்துப்போம்.
போகிறப்பாங்கிறனே திரும்ப திரும்ப என்னை கூப்பிட்டேன்னு நினச்சிக்கோ, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். புரியுதா? உன்னை பற்றி எல்லாமே நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அந்த விஷயத்த என் வாயால் சொல்ல வச்சிடாத. அப்படி சொன்னேன்னு நினச்சிக்கோ, இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் எல்லாத்தையும் சொல்லி உன் மானத்தை கப்பல் ஏற்றிடுவேன். சரியா? புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் என் அப்பாங்காரனுக்கு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போகிறேன். உங்ககிட்ட பேசி தான் எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு. புரியுது அப்பாங்காரனே? நான் போகிறேன். நான் ஒன்று போகவே சொல்ல, வெயிட் பண்ணு. எதுக்கு நான் வெயிட் பண்ணணும்? எனக்கு வேலை இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி என் டைம் தான் வேஸ்ட்டு. என் வேலையாவது நான் போய் பார்ப்பேன். ஓகே? வந்த வேலை முடிஞ்சிச்சு. நீ சைன் பண்ண சொன்னால் சைன் பண்ணிட்டேன். நான் போகிறேன். பாய். ஜேகே நில்லு. சுபா, இப்போ என்னையா வேணும் உனக்கு? என்ன சும்மா நொய்யின்ட்டு? சி, மனுஷனை இல்லையா இருக்கக்கூட விட மாட்டேல்ல. நொய்யின்ட்டு தான் வருவேன் என்கிட்டயே, அப்படி தானே? ஜேகே தப்பா பேசாத. அப்பா இங்கே பாரு, நீ அப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உரிமையாக அப்பா நான் கூப்பிட்றேன்னு நினச்சிருக்காத. மனசில் அப்படி ஆசையை வளர்த்துருக்காத. வெறுப்பா கோபமாக வெறுப்புலையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை அப்பான்னு கூப்பிட்றதே பெரிய விஷயம் என்ன? இல்லைன்னா அசிங்கமாக கூப்பிட்டு போகிறேன். சரியா? வேண்டாம். உன் மரியாதை நீனே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே அப்பாங்காரனே, நான் போகிறேன். நில்லு. ஸோ இப்போ என்னையா வேணும் உனக்கு? சும்மா நில்லுன்ட்டு என்ன சொல்லித்தோல. ஓகே, நல்லா கேட்டுக்கோ. இதோ நிற்கிறானே இந்த வீட் பையன், இவன் புதுசாக நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். இவனுக்கு எப்படி வேலை பார்க்கணும், எப்படி இந்த வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அவன் ஒழுங்காக வேலை பார்க்கானா செக் பண்ணு. புரியுதா? அதுக்கப்புறம் நீ என்னமோ எங்கேயும் போ, எனக்கு கவலை இல்லை. அவன் ஒழுங்காக வேலை பார்த்தானா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ என்னமோ வேலை பார்க்காம ஊரை சுற்றி என்ன வேணால் பண்ணு, எனக்கு கவலை இல்லை. புரியுதா? இங்கே பாரு, நீயே போய் பார்க்க வேண்டியதானே? கூட்டிகிட்டு போய் நீயே சொல்லி கொடுக்க வேண்டியதானே? ஏன் நீ என்ன மையத்துக்கு இங்கே உட்காந்துருக்க? சும்மா கால் மேலே கால் போட்டுட்டு காஃபி குடிக்கிறதும் இல்லை எவ்வளையாவது கூட்டி வச்சுக்கிட்டு நிட்டுறதும் இதான் உன் வேலையா? நானும் தான் பார்க்குறேனே நீ வேலை பார்க்குற லட்சணத்தை. அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணுறதெல்லாம் விட்டுத்தனம். நல்லா பண்ணுறியா? ஆனால் எங்கள் அம்மாவே ஏமாத்துற பற்றியோ? சூப்பர்யா. ஜேகே, தேவையில்லாத விஷயம்லாம் பேசாத. நான் சொன்ன வேலையை மட்டும் பண்ணுறேன். புரியுதா? நீ சொல்கிறதுக்கு நான் இன்னும் அடிமையா? நீ கேட்டு சொல்கிறதுக்கெல்லாம் நான் அடிமையாக வந்து சொல்லணுமா? அடிமையாக செய்யணுமா? முடியாது. நீ வேணா என்னை கூட்டிகிட்டு போய் சொல்லி கொடு, எப்படி செஞ்சு கொடுக்கணும், எப்படி வேலை பார்க்கணும், இப்படி தான் வேலை பார்க்கணும், இதுதான் ஆஃபீஸு, இப்படி தான் டயத்துக்கு வரணும், எல்லாம் சொல்லிக் கொடு. நீ எதுக்கு இருக்க? நீயே சொல்லிக் கொடு. எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். ஜேகே, ஐயோ, இப்போ என்ன உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளோதானே? சொல்லி கொடுத்து தொலைகிறேன். அவனை வர சொல்லு, நான் போகிறேன். சரி பார்ப்பா சொல்லுங்கள் சார். ஜேகே சொல்லிக் கொடுப்பான். அவன் என்னென்ன வேலை சொல்கிறானோ அதெல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அவன் என்னென்ன சொல்கிறானோ நல்லா கேட்டுக்கோ. ஓகே? ஓகே சார். ஓகே சார். சிம்மன். சார் சொல்லுங்கள் சார். என்ன சார்? என்ன கொரட்டை விட்டு தூங்கி இருக்கியா? இல்லை சார், அது என்ன அது இதுன்னு உழம்பிகிட்டு இருக்க? வேலையை பாரு போ. வேறு வேலை இருந்ததுன்னா போய் பாரு. ஓகே சார், நன்றி சார். ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். போ. இப்போ உடனே இந்த மாதிரி ஒரு பையன் சொல்லிக் கொடு, உனக்கு எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லிக் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஜேகேவும் ஓகே நான் சொல்லி தந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஜேகே அந்த பையனுக்கு இந்த மாதிரி தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஜேகே சொல்லி கொடுத்ததில் எல்லாம் புரிஞ்சிச்சுல, இந்த மாதிரி தான் வேலை பார்க்கணும். புரியுதா? புரியுது பாஸ், புரியுது. ஒரு ஃபைலுங்க இந்த இருக்கு கொடு. இந்த பாஸ் கிண்டாயா? சரி ஓகே. உன் பேர் கிண்டாயன் தானே?
ம். ஆமாம். ம். சரி. இங்கே பாருவி, ஒழுங்கா நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ நீ வேலை பாரு பார்க்கலாம். நீ வேலை பார்க்குறியா நான் செக் பண்ணணும். வேலை பாரு, உட்காந்து வேலையை பாரு. ம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துட்டு இருக்கான். ஜிகேக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. டேய் என்னாச்சு? வேலை பாரு, டைப் அடி. அது அது என்ன அது இதுன்னு உழம்பிக்கிட்டு இருக்க? என்ன சொல்லி கொடுத்தேன்ல, கவனிச்சேன்ல, அப்புறம் என்ன பண்ணு? டைப் அடி. அது அது பாஸ், அது எனக்கு உனக்கு என்ன? இங்கே போகிற ஒழுங்காக பேசுறியா? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை பாஸ், பார்க்குறேன். ம். டைப் அடி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி ஒரு மாதிரியாக இருக்குது. அவனுக்கு பயமாக இருக்குது. அப்படியே வேர்த்து கொட்டுது. கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. ஐயோ எனக்கு நேரத்தில் கை வேற ஆடுதே. இவர் வேற கோவத்தில் இருக்காரு. என்னாச்சு? அடி, டைப் அடி. பாஸ், அது எனக்கு பயமாக இருக்கு. அதுவும் எனக்கு இந்த மாதிரி டைப் அடிக்க எனக்கு தெரியாது. என்ன தெரியாதா? அப்போ என்ன மயத்துக்கு வேலைக்கு இங்கே வந்த? நான் தான் சொல்லி கொடுத்தேன்ல, கவனிச்சேன்னு சொன்னேன். அது கவனிச்சேன்தான். ஆனால் இந்த மாதிரி கைட்டு டைப் அடித்து இந்த மாதிரி நான் இது பண்ணது கிடையாது. அதுவும் இந்த கபோர்டா என்ன வளர்ற? இல்லை அந்த கம்ப்யூட்டர் கபோர்டு இருக்குல்ல, அந்த டைப் அடிக்கிறது அது நான் அடித்தது கிடையாது. நான் வேறு லேப்டாப்பு, அந்த கை ஸ்க்ரீன் பண்ணுவாங்கள, அந்த லேப்டாப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கிழிஞ்சது. இப்போது நீ பண்ண போறியா இல்லை? எதுக்கு என்ன டென்ஷன் ஊற்றிக்கிட்டு இருக்கா? இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுங்களேன். கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ப்ளீஸ். சரி, சொல்லி தந்து தொலைகிறானால கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லி கொடுத்துருக்கான். பியும் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போதே லைட்டாக சைட் அடிக்கிறான் ஜேகேவை. புரியுதா? எப்படி சொல்லி கொடுத்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டல. திரும்பவும் கேட்டேன்னு வச்சுக்கோ, பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் என்லேருந்து. புரியுதா? புரியுது பாஸ், புரியுது. ஓகே பாஸ், நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? அந்த மாதிரியே நான் பார்க்குறேன். பண்ணு, உட்காந்து டைப் அடி பார்க்கலாம். நீ எப்படி டைப் அடிக்கிற, என்ன பண்ணுறன்னு பார்க்குறேன். நானும் பண்ண என் மூஞ்சி ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் அடித்து ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் நல்லா டைப் அடித்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிகேவும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்ல வந்திருப்பான் வாயிட்ட. டக்குன்னு வந்து வந்து தப்பு விட்டுறான். அவ்வளோதான், நம்ம ஜிகேக்கு செம்ம இரிட்டேட் கோவம் வந்துருச்சு. ஈரோம் அப்படியே டக்குன்னு வந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறான். அவன் டைப் அடித்தது எல்லாமே டெலிட் பண்ணிடுறான். டெலிட் பண்ணிட்டு அப்படியே செம்மையாக முறைக்கிறான். அவ்வளோதான், இங்கே வீக்கு செம்மையாக தூக்கி வரி போடுது. பயமாக இருக்குது. வேர்த்து கொட்டுது. என்ன பாஸ் முறைக்கிறாரு? எதுக்கு முறைக்கிறாரு? ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா பாஸ்? என்னடா பாஸு? மயிர் பாஸு ஆனப்பாரு. இப்போ தானே உன்ட்டு சொல்லி கொடுத்தேன், எந்த தப்பு பண்ணாமல் இந்த மாதிரி வேலை பாருங்க, திரும்பவும் தப்பு பண்ணுற. ஏண்டா உனக்கு டைப் அடிக்கணும் தெரியுமா தெரியாதா? உனக்கு வேலை பார்க்க தெரியுமா தெரியாதா? இல்லை சும்மா ஒரு வேலைக்கு கம்மின்னு வந்திருக்கியா? எனக்கு புரியல, சொல்லு. ஒன்றா தான் கேட்குறேன். பாஸ், அது எனக்கு தெரியாதா? அப்போ என்ன மயத்துக்கு நீ வேலைக்கு வந்த? அப்பாயின்மெண்ட் கிடைச்சோன்னா உடனே வேலைக்கு வந்துடுவேன். வேலைக்கு வந்தால் ஒழுங்காக வேலை பார்க்குறது கிடையாது. ஏதாவது தெரியாதுன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறது, இப்படி தானே? பாஸ் கூப்பிடாதீங்க, உண்மையிலே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி டைப் பிடிச்சதுலாம் நான் பழக்கம் இல்லை பாஸ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சொல்லி கொடுக்கும்போது மண்டே ஆட்டினா நல்லா தானே டைப் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். திரும்பவும் எதுக்கு டக்குன்னு வந்து தப்பு கொடுக்குறேன் அதில்? பாஸ், அது என்ன? அது சொல்லு, வாய் தொடர்ந்து பேசு தயவு செஞ்சு.
வாய்க்குள்ள என்ன இருக்குது? ஆ, பனங்கட்ட கொலக்கட்டை இருக்கா? ஆ, சரி, என்ன பனக்கட்டை கொலக்கட்டையா? என்ன பஸ் பேசுகிறீங்க? என்ன? ஒன்றும் இல்லை. சொல்லு. எதுக்கு நல்லா டைப் அடிச்சுக்கும்போது திரும்பவும் ஏன் தப்பு பண்ணுற? எனக்கு அதுதான் புரியலை. ஒழுங்காக நல்லா பண்ணுற, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தப்பு பண்ணிடுற. ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு டைப் அடிக்க தெரியுமா தெரியாதா? சொல்லு, உண்மையை சொல்லு. தெரியாது. இந்த மாதிரி லேப்டாப் என்ன புரியலை? அது லேப்டாப் டைப் எனக்கு அடிக்க தெரியாது. என்னது தெரியாதா? நீலாம் எதுக்குடா வேலைக்கு வந்து ஏன் உயிரை அடிக்கிறீங்க? சி, இதில் வர என் வேலை வேறு இருக்குது. உன்னை இது பண்ணிட்டு தான் நான் போக முடியும். உனக்கு நீ நல்லா வேலை பார்க்குறியா, ஒழுங்காக வேலை பார்க்குறியான்னு கண் காய்ச்சி அவனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்போங்களுக்கு அப்போ தான் நான் வேலையை பார்க்க போக முடியும். நான் ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? சை, இங்கே பாரு, டென்ஷன் எடுத்துகிற நீ வர உனக்கு இரு. நீ பேசாமல் நீ என் கேபினுக்கு வா. கேபினுக்கா? எதுக்கு? இல்லை, நான் இழுத்து போட்டு மாட்ரு பண்ண கூப்பிடலாம். என்ன பேசுகிறீங்க பாஸ்? என்ன பேசுகிறீங்க? பின்னாடா மயிறு, உன்னை எதுக்கு வர சொல்லுவான்? மயிறு, தேவையில்லாத விஷயம்லாம் பேசாத. ஒழுங்காக என் கேபினுக்கு வா. புரியுதா? நான் போகிறேன். வர நீ பாஸ்? வர. ஓகே வரேன். ஓகே பாஸ், நான் போகிறேன். ரொம்ப போட்டு விட்ருக்கேன். என்ன சொன்னேன்? போகிறேன் தானே சொன்னேன். இது பயத்தில் சொல்லிட்டேன் பாஸ். சாரி பாஸ். ஜிகே பாஸ். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் போகிறேன். என் கேபினுக்கு நீ வா. புரியுதா? வர. ஓகே பாஸ், வரேன். நீ போங்க. சரி, ஓகே, நான் போகிறேன். ஜிக்கு வந்து வீட்டு வந்து சொல்லிட்டு தான் இங்கே வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, இது என்னடா எனக்கு வந்த சோதனை? இதெல்லாம் என் தங்கச்சி சொன்ன. நான் மாட்டுக்கு பைக்கு ரேஸுன்னு நான் மாட்டுக்கு ஜாலியாக கிடைக்கும். வேலைக்கு உயிரை எடுத்து இப்போது இந்த சுச்சுவேஷனில் என்னை மாட்டி விட்டுட்டாளுங்களே. அதுவும் இந்த கொலவர கூட்டத்தில். அதுவும் இந்த சைக்கோ, இவனை பார்க்க சைக்கோ மாதிரியே இருக்குது இந்த ஜிகே பார்க்க. ஆனால் பார்க்க க்யூட்டாக தான் இருக்கான். ஆனால் பண்ணுறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் ரூடாக பண்ணுறான். ஐயோ, நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க போகிறோம்? இப்போவே இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறானே. இன்னும் என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறானோ, என்னென்ன பேஜ் கொடுக்க போகிறானோ, இதெல்லாம் நான் எப்படி இருக்க போகிறேன்னே தெரியலையே. கடவுளே, எனக்கு காப்பாற்றில மனுஷிட்டேருந்து. சரி, ஓகே, போவோம். வேற கூப்பிட்ருக்கான். போகலன்னா ஏதாவது கற்றுவான் காய்ச்சன்னு. போவோம். அப்புறம் டிவி வந்து எழுந்திரிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான். ஜிகே கேபின் கதவை தட்டுறான். லீ வந்து, சார் உள்ளே வரலாமா? எஸ், கமெண்ட். சார். இங்கே பாரு, சார் உள்ளே வரலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீ கமிங் சார் தான் கேட்டு வர. புரியுதா? ஓகே சார். உக்கார். ஐயோ, என்ன பண்ண போகிறானோ? ஒன்றும் இல்லை. எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டாங்க? கிஸ் அடிக்க கூப்பிட்டேன். என்ன இப்படிலாம் பேசுனீங்க பாஸ்? பாஸா? டேய் சார்டா. சாரி தெரியாமல் பயத்தில். சரி, நீ எப்படியும் கூப்பிட்டு தோலை, எனக்கு கவலை இல்லை. இங்கே பாரு, நான் சொல்லிட்டு தான் நல்லா கேட்டுக்கோ. இங்கே வா. கிட்டையா? இல்லை, மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் கூப்பிட்றான். வா. மூஞ்சப்பாரு. வா. வர. என்ன பாஸ்? உட்காரு. உட்காந்துட்டேன். என்ன டைப் அடி? அது ஓ சரி, ஓகே, நானே சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாரு, இந்த மாதிரி தான் டைப் அடிக்கணும். புரியுதா? ஓகே. நல்லா கவனி. இங்கே கவனி, என் மூஞ்ச பார்க்காத. ஓகே.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்து சொல்லி கொடுத்துருக்கான். ஜிகே வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் இது பண்ணணும், இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கான். பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கான். வியும் அவ்வளோ க்யூட்டாக அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறான். அவனுக்கும் வந்து எல்லாம் புரியுது, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவனும் தெரிஞ்சுக்கிறான். ஒரு பக்கம் ஜேகே போட்டு நல்லா சைட் அடிச்சிட்ருக்கான். நல்லாவே தெரியுது ஜேகே வந்து எதுவுமே கண்டுக்கலை, வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜெய் நல்லா தெரியுது சைட் அடிக்கிறான்னு, ஆனால் கண்டுக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கான். தான் வேலை பார்க்கணும் புரியுதாவே, திரும்பவும் கேட்டால் மௌனை கீழே போட்டை வெட்டி விட்டுருவேன் புரியுதாவே. புரியுது. ஓகே, நான் இனிமே கேட்க மாட்டேன், எனக்கு புரியுது. பண்ண பார்க்கலாம், பண்ண டைப் அடி. டைப்பா? இது என்ன ஆகுது? பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் வச்சுருக்கான். இப்போ ஒழுங்காக நல்லா சென்ட் பண்ணி டைப் அடிக்கிறான். அதையும் சென்ட் பண்ணுறான். பாஸ் பண்ணிட்டேன். ஏங்க இரு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது அப்படியே எங்கள் அப்பாங்களுக்கு மென்ஷன் பண்ணு. மென்ஷன் பண்ணுமா? இரு நானே பார்த்துக்கிறேன், தள்ளு. ஓகே வந்து மென்ஷன் பண்ணிடுறான். அவங்க அப்பாவுக்கு அந்த மெசேஜ் போயிடுது அவங்க லேப்டாப்பில். அவங்க அப்பாவும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே மெசேஜ் பண்ணிடுறாங்க. ஜேகேவும் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் மூட்டிக்கிட்டு என் வேலையை பார்க்க போகிறேன், சும்மா பண்ணால் கழுவி ஊற்றுவேன், அசிங்கமாக கேட்பேன் அப்படி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணான். இதெல்லாம் அவங்க அப்பாவை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. டேய் நீ என்னமோ பண்ணி தொல்லலாம் அப்படா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெசேஜ் வருது. அப்புறம் வந்து ஜிகே வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணால் அவனை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணான். அவங்க அப்பாவும் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் லீவை பார்த்துட்டு இருக்கான். உடனே வந்து ஜிகே வந்து அவன் வியை பார்க்குறான். வியை வந்து வச்ச கண்ணை எடுக்காமல் சைட் எடுத்துகிட்டு இருக்கான். ஜிகே வந்து கூப்பிட்றான் அவ்வளோ நேரமாக கூப்பிட்றான். ஆனால் ஜிகே கூப்பிட்றது காலையிலே வாங்கலை. நம்ம வந்து வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். டக்குன்னு வந்து வி வந்து அந்த ஷாக்லேருந்து மீறிட்டு என்ன ஜேகே சொல்ல. என்ன ஜேகேவா இவ்வளோ நேரம் கூப்பிட்றேனே வின்னு, அப்போலாம் காது கேட்கல, இப்போ கேட்குதா? என்ன பண்ணியிருந்தேன், சைட் அடிச்சுக்கிட்டியா? இல்லை அது நீங்கள் பிஸியாக மெசேஜ் பண்ணியிருந்தியா? என்ன திக்கி தணுறது? டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நினச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நடிக்காத, நீ சைட் அடிச்சு எனக்கு நல்லா தெரியும். பக்கத்தில் இருக்கும்போது நீ சைட் அடிச்ச, அங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு நீ சைட் அடிச்சு எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரு, நீ நடக்கிறது வேலைனா வேறு என் வண்டியாவது போய் வச்சுக்கோ சரியா? என்கிட்ட வேணாம், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளை மேரேஜ் பண்ணிக்கவும் போகிறேன். அதனால் நீ என்ன தான் ட்ரை பண்ணணும்னு நான் செய்ய மாட்டேன். சரியா? போய் வேலையை போய் பாரு. ஓகே பாஸ், போகிறேன், பை அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். இந்த வீக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு கேபின்லாம் அவன் இதில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். வேலை பார்த்துருக்கான். இந்த சைடு நீங்கள் வந்து எப்போ போல் ஜாலியாக ஆஃபீஸ் போகிறது, அப்புறம் வந்து காலேஜ் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறது, இப்படி தான் உங்களுக்கு டைம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து சாப்பிட உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்போ தூங்க போயிடுவீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, என்ன இவ்வளோ சீக்கிரம் மாறிட்டாலே என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காக இருக்குது. உங்களையும் பச்சை கண்ணை எடுக்காமல் கண் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா வந்து. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எப்படி இப்போ மாறினா, இப்போ மாறுறது சான்ஸ் இல்லையே. ஒருவேளை மறந்துட்டான் அந்த பையனை, போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து. நீங்கள் வந்து நல்லா தூங்கியிருக்கீங்க, பயங்கர தூக்கத்தில் இருக்கீங்க, நானே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரூம் போயிடுறாங்க. இவன் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கான்.
சரி ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்க வேணாம், வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்போம். இங்கே ரெஸ்ட் எடுத்து அவன் போது கற்றுவோம் என் பொங்கரா அப்படி சொல்லிட்டு செம கோவமாக பிடிச்சி கழுவி ஊற்றிட்டு அப்படியே வந்து கிளம்புறான். ஜிமிட்ட சொல்லிட்டு தான் போகிறான். டேய் ஜிமி, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுறேன், நான் போகிறேன். ஓகே மச்சான், நீ பார்த்து போயிட்டு வாடா, நான் சொல்லிக்கிறேன் அவங்க அப்பாட்ட. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு. போய் ரீச் ஆகிடும். போனோன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குட்டி தூக்கத்தை போட்டுக்கிட்டு பயங்கர தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் கிளம்புற டைம் வந்துச்சு. ஜிகேவும் நீங்களும் இப்போ ஒன்றா சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திடுங்க. நான் கிளம்புற டைம் வந்துச்சு. பாய் பாய், லவ் யூ டு சராங்கி, பாய், லவ் யூ லாஸ், லவ் யூ, பாய் அருமி.